ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, மாமா என்னோட ஃப்ரெண்டை பற்றி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்களும் அவங்க அப்பா அம்மா கிட்டே பேசுகிறேன்னு சொல்லியிருந்தீங்க, போய் பேசிட்டு வந்துடுவோம் மாமா அப்படின்னு சொல்லவும், இது கிட்ட நம்ம சேது இருந்துட்டு, அப்பா நானே உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசலான்னு இருந்தப்பா, தமிழ்ச்செல்வி ரொம்ப நாளாக என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கா, எனக்கு அந்த சக்தி பையனை தெரியும், அந்த சக்தி பையன் ரொம்ப நல்ல பையன்ப்பா, கண்டிப்பா அந்த பொண்ணு நல்லபடியா பாத்துக்கோ, நம்ம எப்படியாவது அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு நம்ம சம்மதம் சொல்ல வச்சிடலாம்ப்பா, வாங்கப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க சேது தமிழ்ச்செல்வி இவங்க 3 பேருமே கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, மாமா எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது மாமா, நீங்க போகாதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சேது இருந்துட்டு, சின்னம்மா ஒரு நல்ல விஷயத்துக்கு நாங்க போறோம், நீங்க அந்த விஷயத்துக்கு அதாவது ஆறுதலா ஒரு வார்த்தை பேசலாம் கூட பரவாயில்ல, கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி மூக்கை உடச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இந்த விஷயத்தில் நான் உங்களை ஏதாச்சும் மூக்கை உடைக்க வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3 பேருமே ஜெனியோட வீட்டுக்கு போயிட்டு ஜெனியோட அப்பா அம்மாவை பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணு சக்தின்ற ஒரு பையனுக்கு லவ் பண்ணான் இல்லையா, அந்த பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அந்த பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக உங்ககிட்ட பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஜெனியோட அப்பா அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்க எங்களால் இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியாது, ஒரு கேன்டீன் நடத்துகிற பையனுக்கு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது, எங்கள் பொண்ணு நாங்கள் எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, ஒரு சாக்கடையில் போயிட்டு என் பொண்ணு விழுறதை எங்களால் பார்க்க முடியாது, நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கத்தை படுத்துகிற மாதிரி பேசிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணோட சந்தோஷத்துக்காக நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணி தானே ஆகணும், உங்கள் பொண்ணு ஒரு பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு எப்படி நினைக்கிறீங்க நீங்கள், கண்டிப்பாக உங்களோட பொண்ணு பிடிக்காத வாழ்க்கையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நீங்கள் எப்படி தான் நினைக்கிறீங்களோ எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சேது இருந்துட்டு அவங்கக்கிட்ட பேசுவோம். இங்கே பாருங்கள், நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் அதை பார்த்துக்குறோம், முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கத்தை அசிங்கப்படுத்துகிற மாதிரி மேலும் மேலும் பேசிக்கிட்டே இருக்கவும், நம்ம ராஜாங்கத்துக்கு கோவம் வந்து அங்கேருந்து எழுந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே தமிழ்ச்செல்விக்கிட்ட, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, அவங்கக்கிட்ட எவ்வளோ பேசணுமோ பேசியாச்சு, ஆனால் அவங்க எதுக்குமே இறங்கி வர மாதிரி இல்லை, இனிமேல் நம்ம இந்த விஷயத்தில் தலையிட தேவையில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம ராஜாங்கம் ரொம்பவே கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கவும், நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, மாமா நீங்கள் வந்ததுலேருந்து ரொம்ப கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம சேது சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, மாமா உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னனா இல்லையா நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு, ஆனால் நான் சொன்னதை கூட கேட்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, நான் தான் சொன்னேன்ல மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க சின்னம்மா, அதுதான் போகும்போது ஏதாச்சும் அபசகுணமா சொல்லாம இருக்கணும்ன்றது, நீங்க ஏதோ சொல்லி அனுப்புனீங்க, அங்க போய் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு சேதோ, அதாவது அவங்க அவ்வளோ அதாவது அந்த பொண்ணை பார்த்து பார்த்து எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு கேன்டீன் பையனை எப்படி கேன்டீன் எடுத்து நடத்துகிற பையனை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, இது கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, யோசிச்சு பார்க்காம இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு அவங்க இப்படியெல்லாம் பேசிட்டாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க சேதோ, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தை பற்றி யாருமே இனிமேல் பேசவே தேவையில்லை, எலெக்ஷன் டைமில் யாரும் இந்த விஷயத்தில் தலையிடவே கூடாது, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, இனிமே இந்த விஷயத்தில் நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியாது, நீயும் எதுவுமே பண்ணாத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்வி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. மாமா இல்லை மாமா, என்கிட்ட அடிக்கடிக்கு அவள் சொல்லிக்கிட்டே இருப்பா, என்ன நீ தாண்டி எப்படியாவது சக்தி கூட சேர்த்து வைக்கணும்னு, ஆனால் இப்போது அவள் கஷ்டத்தில் இருக்கிற போது பார்த்துக்கிட்டே என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும், என்னால் முடியாது மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, எலெக்ஷன் டைமில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், இந்த பிரச்சனையை நம்ம தலையில் போட்டுக்கிட்டா கண்டிப்பாக எலெக்ஷனில் நிறைய பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது, அதனால் இதை பற்றி நீ யோசிக்கிறத முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேதுக்கிட்ட, இங்கே பாரியா சேதோ, தமிழ்ச்செல்வி கிட்டே சொல்லி வையா, இனிமே அவளை பற்றி அதாவது அவங்க விஷயத்தை பற்றி எதுவுமே யோசிக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, சரிங்கப்பா நான் தமிழ்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு தமிழ், நம்மளோ எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ பண்ணி அந்த
அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம். ஆனா, எதுவுமே நடக்கிற மாரி தெரியல. இனிமே கடவுள் விட்ட வழிதான். அவங்களோட தலையெழுத்துல என்ன நடக்கணும்னு எழுதியிருக்கோ, அவங்களுக்கு அதுதான் நடக்கும். நம்ம என்ன பண்றது? இனிமே நம்ம இந்த விஷயத்துல எதுக்குமே தலையிட முடியாது. நீ இத நினைச்சு வருத்தப்படாத. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு, இங்க பாருங்க, ஜெனி கஷ்டப்படுவாளேன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. அவ ஏதாச்சும் அதாவது கோவத்துல ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாளோன்னு கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு தமிழு, கண்டிப்பா அப்படி ஒரு முடிவு எடுக்க அவங்க விடமாட்டாங்க. நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜெனி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே தமிழ்செல்விக்கு கால் பண்றாங்க. தமிழும் ஃபோன் எடுத்து, ஜெனி எப்படி இருக்க ஜெனி? இங்க பாரு ஜெனி, உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து நாங்க பேசினோம். ஆனா அவங்க எதுக்குமே அதாவது எதுக்குமே பிடி கொடுக்குற மாதிரியே பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க என்னோட மாமாவை அசிங்கப்படுத்தி தான் அனுப்புனாங்க. இனிமே என்னோட மாமா இந்த விஷயத்துல யாரையும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்துல இனிமே என்னால எதுவுமே பண்ண முடியாது ஜெனி அப்படின்னு சொல்லவும், தமிழு, என்ன தமிழு, உன்னதான் நான் மலை போல நம்பியிருந்தேன். எப்படியாவது என்னை சக்தி கூட சேர்த்து வச்சிருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீயே இப்படியெல்லாம் பேசுறியே தமிழு, எப்படியாவது என்னை சேர்த்து வச்சிரு தமிழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்கிட்ட கதறி கதறி அழுவவும், அந்த நேரம் பார்த்து ஜெனியோட அம்மா வர மாதிரி தெரிஞ்சு கட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு, ஏங்க, அவள் அழுறதை என்னால் பார்க்கவே முடியலங்க. ஜெனி ரொம்ப ரொம்ப பாவங்க. அவள் என்னங்க பாவம் பண்ணா? பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளோ பெரிய தப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ஜெனி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ரொம்பவே அழுகையோட நம்ம நூர்ஜஹான், அதாவது அவங்க அம்மா கிட்ட, இங்கே பாருங்கம்மா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்கிறது? எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்னால் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது, முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை, முதல்ல இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறத நிறுத்து. மாப்பிள்ளை உன்னை எங்கே போய் அதாவது எந்த இடத்துல நிற்க வைக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் உன்னை அந்த நாட்டில் அந்த அந்த மெடிக்கல் காலேஜ்லயே சேர்த்து விட்டு உன்னை படிக்க வைக்கலான்னு இருக்காங்களாம். அதை விட நமக்கு என்னடி வேணும்? நல்ல பணக்கார வசதியான இடம்டி, உன்னை ஒரு பணக்கார இடத்துல கொடுத்து நான் நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, பணக்கார இடத்துல கொடுத்துட்டா மட்டும் நான் நிம்மதியா இருந்துருவேன்னு உனக்கு தெரியுமாமா? எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா மட்டும்தான் நான் சந்தோஷமா இருக்கணுமே தவிர, எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் எப்படிமா சந்தோஷமா இருப்பேன்? என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டல. இங்க பாருடி, உன்னை பற்றி யோசிச்சதுனால தாண்டி இப்படி ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது பணத்தால் கஷ்டப்படுறது நம்ம குடும்பத்தோடு போட்டோண்டி, நீ ஒரு வசதியான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க. இங்கே பாருமா, எனக்கு வசதியான வாழ்க்கைலாம் வேணாம், எனக்கு சக்தி கூட தான் வாழணும், சக்தி தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, அந்த கேண்டீன் நடத்துகிறவன் தாண்டி வேணும், அவன்லாம் பிச்சைக்காரண்டி, ஒரு வேளை சோத்துக்கே அவன் சிங்க அடிச்சுக்கிட்டு இருக்கவன், அவன்கிட்ட போயிட்டு நீ வாழ போகிறன்னு சொல்கிறிய பார்த்தியா? எனக்கு அதை நினச்சதாண்டி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பாரு, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இனிமே நான் சொல்கிற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்காக தான் நான் உன்னை காலேஜுக்கெல்லாம் சேர்த்துருக்கவே கூடாது, உன்னை போய் காலேஜில் சேர்த்து விட்டு உன்னை டாக்டருக்கெல்லாம் படிக்க வச்ச பார்த்தியா, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஜெனி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருடி, நீ என்ன தான் அழுதாலையும் புழுதாலையும் நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. நீ உன்னோட மனசை மாற்றிக்கிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போய் சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு நம்ம நூர்ஜஹான் வந்து ஜெனிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு ஜெனியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெனிக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க போதே நம்ம அதாவது தமிழுக்கு ஜெனி கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம தமிழும் ஃபோனை எடுத்து, ஜெனி என்ன ஆச்சு, திடீர்னு ஃபோனை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ், என்னோட அம்மா வந்துட்டாங்க, என்னால் இனிமேல் உயிரோடு இருக்கவே முடியாது தமிழ், நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன், நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன், சக்தி இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு சக்தி இல்லாத வாழ்க்கையே கிடையாது, நான் இந்த உலகத்தை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தமிழுக்கு ரொம்பவே பயமாயிடுது. இங்க பாரு ஜெனி, நீ கவலையப்படாத, உன்னையும் சக்தி அண்ணனையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இன்னும் ஒரே ஒரு மணி நேரத்துல நான் உங்க வீட்டுக்கு வருவேன், நான் உங்க வீட்டுக்கு வந்து உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்செல்வி வந்துட்டு யாருக்கும் தெரியாம ஜெனியோட வீட்டுக்கு போறாங்க. போன உடனே நம்ம தமிழ்செல்வி வந்துட்டு ஜெனியோட ரூமுக்கு போயிட்டு ஜெனியை கூட்டிட்டு எப்படியோ வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே நம்ம ஜெனி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே தமிழை கட்டி பிடிச்சி ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க.
இங்கே பாரு தமிழ், எத்தனை நாள் ஆச்சு நான் வெளியே வந்து வெளி உலகத்தை பார்த்து எத்தனை நாளோ ஆன மாதிரி இருக்குது. இங்கே பாரு ஜெனி, இங்கே பாரு தமிழ், என்னை வந்து இப்படி பார்த்து நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. என்னை எப்படியாவது சக்தி கிட்ட கூட்டிகிட்டு போ, எனக்கு சக்தியை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜெனி, நானும் சக்தி அண்ணனும் தான் வந்தோம் அப்படின்னே சொல்லிட்டு சக்தி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. போன உடனே சக்தியை பார்த்த உடனே நம்ம ஜெனி இருந்துட்டு சக்தி அப்படியே கட்டி பிடிச்சி, சக்தி எங்க போன சக்தி, நீ இத்தனை நாளாக நீ உங்ககிட்ட பேசாம உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல தெரியுமா, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. இங்க பாரு சக்தி, என்னை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோ, என்னால் இனிமே எங்க வீட்டுக்கெல்லாம் திரும்ப போக முடியாது, ப்ளீஸ் சக்தி எனக்கு தாலி கட்டு சக்தி அப்படின்னு சொல்லுவோம். இதை சொன்ன உடனே நம்ம சக்தி இருந்துட்டு, இங்க பாரு ஜெனி, நீ கவலையப்படாத, வா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போறாங்க. போய் நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சோம், ரெஜிஸ்டரும் பண்ணிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம ஈஸ்வரியை பார்த்துறாங்க. பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்க பாருடி, இந்த விஷயத்துல மாமா யாருமே இந்த விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு மாமா சொன்னாரா இல்லையா, அதை கேட்டிருந்தோம், எதுக்காகடி இவங்க விஷயத்துல நீ தலையிட்டே இவங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்க, இனிமேல் நடக்க போற பிரச்சனை என்னவா இருக்கும்னு நினைச்சு பாத்தியா. இப்போ எலெக்ஷன் டைம்ல கண்டிப்பா மாமாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கி உனக்கு தெரியுதாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே இங்கே பாருங்க அத்தை, இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, இங்கே பாருடி, இந்த விஷயத்த எப்படி என்னால் பொத்தி வச்சுக்கிட்டா, இப்போவே போயிட்டு ராஜாங்க மாமா கிட்டே இதை சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம ராஜாங்கம் அப்போ தான், அதுக்கப்புறம் சேது, நடேசன், கருப்பு எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, என்ன நடந்துருச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு, அந்த தமிழ்ச்செல்வி நம்ம குடும்பத்துக்கு ஒரு பேரழிவை ஏற்படுத்துறதுக்கு ஒரு அடிக்கால நட்டு வச்சுட்டு வந்திருக்கா. இந்த எலெக்ஷன் டைம்ல யாரும் அந்த விஷயத்துல தலையிடாதுன்னு தானே சொல்லியிருந்தீங்க நீங்க, ஆனா அவ எதுவுமே கேட்காம அந்த சக்திக்கும் அந்த ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு ரொம்பவே கோவமா தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வரவும், வந்த உடனே இங்க பாரு, இந்த விஷயத்துல யாரும் தலையிடாது கூடாதுன்னு சொல்லியிருந்தாடா இல்லையா, அது எதுவுமே கேட்காம எதுக்காக நீ இந்த விஷயத்துல தலையிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்க மாமா, என்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கை கண்ணு முன்னாடி அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது. அவ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ண. இங்க பாரு, இதை பண்ணதுனால எத்தனை பேருக்கு பிரச்சனை உண்டாகணும் உனக்கு தெரியுதா இல்லையா, அது எதுவுமே யோசிக்காம உன்னோட ஃப்ரெண்டை பத்தி மட்டும் யோசிச்சு இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்க, உனக்கு அறிவே இல்லையா, உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுறதுக்கு நீ நல்லா பண்ணிட்ட எங்களுக்கு. இங்க பாரு, இனிமே நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, உன்னை மருமகளா நான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் பாத்தியா, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பே அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அப்பதான் இருந்துட்டு, ராஜாங்கம் கொஞ்சம் பொறுமையா பேசியா, நம்ம எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசிக்கலாம். இங்க பாராத்தான் என்ன பொறுமையா பேசுறது, எலெக்ஷன் டைம்ல இப்படி ஒரு விஷயம் நடந்தா நம்மளுக்கு எலெக்ஷன் டைம்ல பிரச்சனை வராதுன்னு இவளுக்கு தெரியாதா, தெரியாம இது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு ரொம்பவே பயந்துகிட்டே, இங்க பாருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணேன். அவள் இனிமேல் நான் வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறேன், இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன்னு என்கிட்ட பயன்படுத்தினா, அதனால தான் அவளை எப்படியாவது அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன். இதெல்லாம் தப்புனா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாமே சரியாயிடுமா. இங்கே பாருங்க மாமா, இவளை சும்மாவே விடக்கூடாது மாமா, இவளை ஒவ்வொருத்தரும் தலையில் தூக்கி வச்சுட்டு அவள் சொன்னதுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையும் இவ கொடுத்துருக்கா. இவ கொடுத்ததை நீங்கள் ஏற்றுக்கோங்க, இவளை தலையில் தூக்கி வச்சு ஆடும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கத்தை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சித்ரா, அதாவது ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, இனிமே இவ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, நமக்கு பேர அசிங்கத்தை ஏற்படுத்தின இவ இனிமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது சேதோ, முதல்ல இவளை வீட்டை விட்டு துரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அப்பதான் இருந்துட்டு, ராஜாங்கம் என்ன ராஜாங்கம் பேசுகிற நீ, இதுக்காக தான் நம்ம பாத யாத்திரையே போயிட்டு வந்தோம்ல, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தா,
இவளுக்காக தான் பாத யாத்திரை போகணும்னு நினச்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. நமக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டாலே, இனிமேல் இவளை பற்றி நம்ம யாருமே யோசிக்கவே கூடாது. முதல்ல இவளை வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராஜாங்கத்தை பேச்சை கேட்டுட்டு அதாவது நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருடி, இனிமேல் எங்கள் அப்பாவுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடி, எனக்கும் உனக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை. இனிமேல் இந்த வீட்டு பக்கம் எதுவும் வந்துட போத, முதல்ல இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக ரொம்பவே கோவமா நம்ம சேதுக்கிட்ட வந்து, இங்கே பாரியா சேதோ, நமக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாலே, என்ன பிரச்சனை வரும்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீடியாக்காரங்க எல்லாமே வந்துடுறாங்க. வந்த உடனே தமிழ்ச்செல்வி எதுக்காக இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, இங்கே பாருங்கள், உங்கள் மருமக அதாவது ஒரு ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாமே, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ராஜாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் என் பொண்ணு மனசை மாற்றி போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம அதாவது பிரஸ்காரங்களாம் சொல்லவும், இதை கேட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாரியா சேதோ, இதுக்காக தான் நான் எந்த பிரச்சனைக்கும் போகாதீங்கன்னு சொன்னேன். ஆனால் நான் சொல்கிறது எதுவுமே கேட்காம இப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்களே, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது. எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரணும், என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கே பாரு, இனிமேல் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, முதல்ல இந்த வீட்டை விட்டு போ, நாங்கள் இந்த பிரச்சனையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு, இதுக்காக தான் என்னை யாரும் தலையில் தூக்கி வச்சு ஆடாதீங்கன்னு நான் சொன்னேன். நான் பயந்தது கரெக்டாக போயிடுச்சு. இனிமே இந்த சந்தோஷமோ இந்த துக்கமோ எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமேல் யாரையும் நம்பி பிரயோஜனமே கிடையாது. இனிமேல் நம்மளோட வாழ்க்கையை நம்மளே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வசந்தி இருந்துட்டு, என்ன தமிழ் பேகை தூக்கிட்டு வந்திருக்கேன், மாப்பிள்ளை எங்க தமிழ், இங்கே பாருமா, அந்த வீட்டை விட்டுட்டு நான் வந்துட்டேன், என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. நான் தான் சொன்னேன்லம்மா, அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லதாக பட்டுச்சுன்னா நான் அப்படியே தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க, அதையோ ஒரு விஷயம் தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா என்னை தரையில் தூக்கி போட்டு பந்தாடுவாங்கம்மா. அப்படிப்பட்டவங்க கூட என்னால் வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. இனிமேல் அவங்களே வந்து கூப்பிட்டாலும் என்னால் அந்த வீட்டுக்கு போகவே முடியாதுமா. நான் கடைசியாக அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன், இனிமே அந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன், அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னேன்னா இல்லையாம்மா, இனிமே அந்த வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தமிழ் என்ன தமிழ் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் நம்ம வசந்தியும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே பாரு தமிழ், நடந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அந்த பொண்ணை நினச்சா. ஆனால் இருந்தாலையும் நீ உன்னோட மாமனாரை பற்றி யோசிச்சிருக்கணும்ல, எலெக்ஷன் டைமில் இப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினா அந்த எலெக்ஷனுக்கு பெரிய பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதா, தெரிஞ்சிருந்தோம் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருமா, எனக்கு ஒரு உசுராக தான் அவள் தெரிஞ்சா, ஒரு உசுரை போகிற மாதிரி ஒரு நிலைமை, அதனால தான் அவளை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்து சக்தியோடு சேர்த்து வச்சிடணுமேன்னு நினச்சேன், வேறு எதுக்காகவும் இல்லைம்மா. சக்தி அண்ணனும் சரி ஜெனியும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க, அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுனால தான் சேர்த்து வைக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய மன நிம்மதியை கொடுக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சக்தி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அது ஜெனிக்கு தமிழுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பாரு தமிழ், என்னையும் ஜெனியும் சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி தமிழ், இப்படி ஒரு உதவியை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தமிழ், நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருப்ப தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கண்ணே, ஜெனியை அவள் ஆசைப்பட்ட மாதிரி டாக்டருக்கு நீங்கள் படிக்க வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஜெனியை எந்த வகையிலுமே அவளை நீங்கள் கஷ்டப்படுத்தவே கூடாது, அதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்கே பாரு தமிழ், நீ இதை என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, கண்டிப்பாக நானே அவளை படிக்க வச்சு நானே அவளை ஒரு நல்ல இடத்துக்கு போய் நிற்க வைப்பேன், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழும் ரொம்பவே சந்தோஷமாக, நீங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வசந்த் இருந்துட்டு, இங்கே பாருடி, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக உன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறியடி, இங்கே பாருமா, இப்படி நான் பண்ணது எல்லாமே சரின்னு தானே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க, ஆனால் இப்போ மட்டும் எதுக்காகம்மா நான் பண்ணது எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க, நான் பண்ணது தப்பு இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நாள் புரியும், கண்டிப்பாக என்கிட்ட அவங்க வருவாங்க, அப்போ நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேமா, அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சக்தி
வசந்தி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. "இங்க பாருடி, நீ மாசமா இருக்கிற டைம்ல ஏன்டி இப்படி உன் மனச போட்டு குழப்பிக்கிற? இப்படிலாம் பண்ணாதடி" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரும்மா, நீ இனிமே என்ன நினைச்சு கவலைப்படவே படாத. பரவால்ல, என்னோட வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும். அது மட்டும் இல்லாம என்னோட குழந்தையும் என்ன பார்த்துக்க தெரியும். குழந்தை வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த அ அதாவது டாக்டர் படிப்பை நான் முடிச்சே தீருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீர்க்கமா முடிவெடுத்து அவங்க பாட்டுக்கு படிக்க உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது செல்லப்பாண்டி வராரு. வந்த உடனே நம்ம தமிழ்கிட்ட, "என்ன தமிழ், நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ளைய காணோம், மாப்பிள்ளை எங்க தமிழ்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்னப்பா வரவங்கெல்லாம் மாப்பிள்ளைய கேட்குறீங்க, என்னை பார்த்தா ஆளா தெரியலையா உங்களுக்கு? இப்போ என்னதான் பிரச்சனை? மாப்பிள்ளை வேணும்னா போங்க, மாப்பிள்ளை எங்கே இருக்காங்களோ அவங்க தேடி போங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லவும், "என்ன தமிழ் இவ்வளோ கோவமாக இருக்க, என்னாச்சு தமிழ்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்க, இனிமேல் என்னை பற்றி யாருமே யோசிக்காதீங்க, முதல்ல இங்கேருந்து போங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது சேது இருந்துட்டு ரொம்பவே தமிழ நினச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இத்தனை நாளாக தமிழுக்கு ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேனே, ஆனால் இப்போ அவளை பற்றி என்னால் யோசிக்க கூட முடியலையே. கடவுளே, இப்போ தமிழ் எப்படி இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், தமிழுக்கு ஃபோன் பண்ணி கேட்போமா அப்படின்னு தமிழுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே தமிழும் கட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுக்கு அப்போ தான் புரியுது, கடவுளே இனிமேல் நம்ம தமிழை நம்மளை ஏற்றுக்க மாட்டாளோ அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு தமிழோட வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே, "என்னடி, உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு தாண்டி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கடவுளே உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த வீட்டில் என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த நீ, என்ன ஒவ்வொரு ஆட்டமாவா போட்டுக்கிட்டு இருந்த, எல்லா ஆட்டமும் இப்போது முடிவுக்கு வந்துருச்சா? எனக்கு தெரியும், அவங்க எப்படியாவது உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக அனுப்புவாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போய், "இங்கே பாருங்கப்பா, தமிழ்ச்செல்வி பண்ணது எல்லாமே தப்பு தான். இருந்தாலும் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புனது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு தோணுது. அவளை எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம்ப்பா, வாங்கப்பா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். "இங்கே பாரு சேது, இனிமே அவள் எனக்கு மருமகளே கிடையாது. நீயும் அவளுக்கு பொண்டாட்டி கிடையாதுன்னு அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்ட. இனிமேல் அவளுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவளை பற்றி என்கிட்ட இனிமே பேசாத" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேது இருந்துட்டு, "என்னப்பா, அவள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாப்பா, ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாரு சேது, நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இனிமே அவ யாரோ நம்ம யாரோ, அவளை பற்றி இனிமேல் நீ யோசிக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு, "மா, என்னம்மா இவ்வளோ சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம அதாவது சித்ராக்கிட்டேயும் நம்ம ஐஸ்வர்யா கிட்டேயும் சொல்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷம். "இங்கே பாருங்க ஆண்டி, இப்படி ஒரு விஷயத்த நீங்களா பண்ணீங்க? என்னால் நம்பவே முடியல ஆண்டி. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த சந்தோஷத்தை என்னால் அடக்கவே முடியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோவமா அதாவது ரூம்குள்ளே போயிட்டு படுத்துக்கிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கமும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம மோகனா கிட்ட, "இங்கே பாரு மோகனா, இனிமேல் டிவியை யாருமே போடக்கூடாது. இனிமேல் என்னோட பொருளை யாரும் யூஸும் பண்ணக்கூடாது. நீ தான் அதை எல்லாத்தையும் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு மோகனா இருந்துட்டு, "இங்கே பாருங்கள், நீங்கள் தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பியிருக்க கூடாதுங்க. எதுக்காகங்க தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்புனீங்க? அவள் ரொம்ப பாவங்க" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம ராஜாங்கம், சேது, தமிழ்ச்செல்வி இவங்க எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்ச நாளுக்கு பிறகு நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அதாவது காலேஜுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேது தமிழ்ச்செல்வியை பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே நம்ம தமிழ் ரொம்பவே சந்தோஷமாக காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமாக போயிட்டு அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து போய் பேசுகிறாங்க நம்ம தமிழ்கிட்ட. தமிழ் இருந்துட்டு நம்ம சேதுக்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல், "இங்கே பாருங்கள், நீங்கள் யாரோ நான் யாரோ, எதுக்காக உங்ககிட்ட நான் பேசணும்? முதல்ல ஃபோனை வச்சுட்டு கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. வச்ச உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷம் இது நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டு ரொம்பவே கோவமாக அந்த
இந்த மாதிரி ராஜாங்கத்தை சேதுவை பார்க்கவும், இங்கே பாருங்க, இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, எதுக்காக என்னை இப்போ தேடிக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் என்னை தேடவே தேடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே பாரு தமிழ், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இருந்தாலும் எனக்கு அப்போ இருந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்பா சொன்னதை அப்படியே கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் நினச்சா உங்கள் கூட வாழணும், நினைக்கலாம் உங்கள் கூட வாழக்கூடாது, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாறிக்கணும், அப்படி தானே, அது தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு தமிழ், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ், நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோ தமிழ் அப்படின்னு சொல்லவும், நான் யாரையுமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை, இனிமேல் யார் பக்கமோ போய் நிற்கிற மாதிரியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழும் சேதும் சேருவாங்களா மாட்டாங்களான்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக்